வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். பெண் மருத்துவர் கொலை, சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களைப் போல கொல்கத்தாவில் மற்றும் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா IIM கல்வி வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலை, சட்டக் கல்லூரி வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை ஆகிய சம்பவங்கள் நாட்டையே உலுக்கிய நிலையில் தற்போது IIM கல்வி வளாக மாணவர் விடுதியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி ஹரிதேவ்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கவுன்சிலிங் அமர்வுக்காக தான் மாணவர் விடுதிக்கு அழைக்கப்பட்டதாக அங்கு ஒரு பானத்தை குடித்த பிறகு மயங்கியதாகவும் கூறியுள்ளார். சுய நினைவு திரும்பிய பிறகு தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை உணர்ந்ததாகவும் இதை வெளியே கூறினால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என சம்பந்தப்பட்ட மாணவர் மிரட்டியதாகவும் அந்த மாணவி புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட மாணவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதா வெளியான ஒரு செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை அருகே தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே அருள் தாஸ் மற்றும் அவரது மகள் பிரியா ஆகியோர் தனியார் குழந்தைகள் நல காப்பகம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காப்பகத்தில் மாவட்ட குழந்தை நல அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது அங்குள்ள 18 சிறுமிகளுக்கும் உரிமையாளர் அருள்தாஸின் ஓட்டுநர் பழனி என்பவர் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீஸ் உரிமையாளர் அருள்தாஸ், மகள் பிரியா மற்றும் ஓட்டுநர் பழனி ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விசாரணையின் போது உரிமையாளர் அருள்தாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காண்டா மிருகத்தை பார்த்து பீதியில பொதுமக்கள் ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. அசாம் மாநிலத்தில் உள்ள தெமோ கிராமத்தில் காண்டாமிருகம் ஒன்று வனப்பகுதியிலிருந்து தப்பி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது காண்டாமிருகம் துரத்தியதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர். மேலும் பெண் ஒருவரை காண்டாமிருகம் துரத்தியதோடு ஒரு மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தி சென்றது. டூ வீலர்ல லிப்ட் கேட்டு போன பள்ளி சிறுவனை கடத்தி சென்று மது அருந்த சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கு ஒரு போதை கும்பல். ஸ்கூலை கட்டடிச்சிட்டு சுற்றிய 9ஆம் வகுப்பு மாணவருக்கு நடந்த கொடுமைகள் நம்ம இதயத்தை பதை பதைக்க செய்யுது. காலையில் புத்தக பையோடு சிரித்த முகத்துடன் பள்ளிக்கு சென்ற மகனை அன்று மாலையே முகம் நிறைய இரத்தக்காயத்தோடு பார்க்க நேரிட்டிருக்கிறது. இனிமே யாரும் இப்படி பண்ணக்கூடாது, எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க, தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க, அவ்வளவுதான், ஒயின் ஷாப்பை மூடுங்க, தயவு செய்து ஒயின் ஷாப்பை மூடுங்க என ஆக்ரோஷமாக இந்த தாய் கொந்தளிக்க காரணம் அவருடைய 15 வயது மகனை சில போதை ஆசாமிகள் கடத்தி சென்று அடித்து மிக கொடூரமாக சித்திரவதை செய்திருப்பதால் தான். பாதிக்கப்பட்ட பள்ளி சிறுவன் திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர். சம்பவம் நடந்த அன்று பள்ளியை கட்டடித்துவிட்டு டவுனுக்கு சென்று ஊர் சுற்றி வரலாம் என நினைத்த அந்த பள்ளி மாணவன் சீருடையில் சாலையில் சென்றவர்களிடம் லிப்ட் கேட்டிருக்கிறார். அப்போது ஒரு வாலிபர் அந்த மாணவருக்கு லிப்ட் கொடுத்து 2 வீலரில் ஏற்றி சென்றுள்ளார். மாணவரிடம் பேச்சு கொடுத்த போது அவர் ஸ்கூலை கட்டடித்திருப்பதை தெரிந்து கொண்டதும் அந்த வாலிபர் மாணவரிடம் இன்னைக்கு ஏன் கூட வரியா, ஜாலியா இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்றிருக்கிறார். சூலூர் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை வாங்கிய அடையாளம் தெரியாத அந்த நபர் சிறுவனை ஆள் அரவமற்ற ஒரு தோட்டத்து வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அண்ணன் தானே என நம்பி சென்ற சிறுவனுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. சிறுவனை அந்த சிறிய வீட்டிற்குள் சிறைப்பிடித்த 4 பேர் கொண்ட போதை கும்பல்
அவரை வலுக்கட்டாயப்படுத்தி மது அருந்த சொல்லி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கட்டாயத்தின் பேரில் மதுபானத்தை லேசாக குடித்ததும் அந்த சிறுவன் சுய நினைவை இழந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுவனை அடித்து சித்திரவதை செய்த போதை கும்பல் அவர் விட்டுவிடும்படி எவ்வளவோ கெஞ்சி கதறியும் ஈவு இரக்கம் காட்டவில்லை. இவர்களுடன் இருந்தால் தன்னை அந்த இடத்திலேயே கொன்று புதைத்து விடுவார்கள் என பயந்த சிறுவன் அந்த போதை மிருகங்கள் கண் அசந்த நேரத்தில் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சாலையில் சென்று கொண்டிருந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளார். முகம் முழுவதும் இரத்த காயத்தோடு வந்த சிறுவனை பார்த்த பகுதிவாசிகள் அவரை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் கைதான பிறகே அந்த போதை மிருகங்கள் இதற்கு முன்பும் இதேபோன்று குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது வெளிச்சத்திற்கு வரும். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் இயக்கம் நின்றதுதான் விபத்துக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் 2 என்ஜின்களின் செயல்பாடும் நின்று போனது. எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சுகள் ரன் அமைப்பில் இருந்து கட் ஆஃபுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நொடியில் நகர்ந்துள்ளது. முக்கிய விமானி துணை விமானியிடம் ஏன் துண்டித்தீர்கள் என கேட்பதும் அதற்கு துணை விமானி நான் செய்யவில்லை என கூறுவதும் காக்பிட் ஆடியோவில் பதிவாகியுள்ளது. என்ஜின்கள் மின்சாரத்தை இழந்தபோது ராம் ஏர் டர்பைன் எனப்படும் ஒரு சிறிய ப்ரொப்பல்லர் போன்ற சாதனம் அவசர ஹைட்ராலிக் சக்தியை வழங்க தானாகவே செயல்பட்டிருப்பது புகைப்பட ஆதாரமாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகள் எரிபொருள் சுவிட்சை மீண்டும் ரன் அமைப்பிற்கு கொண்டு வந்து இயந்திரத்தை மீண்டும் இயக்க முயன்ற போது N1 ஓரளவு இயங்கியதும் ஆனால் N2 இயங்கவில்லை என்பதும் விமானம் 32 வினாடிகள் மட்டுமே காற்றில் பறந்ததும் தெரிய வந்துள்ளது. எரிபொருள் சுத்தமாக இருப்பது சோதிக்கப்பட்டதாகவும் எரிபொருள் நிரப்பும் மூலங்களிலிருந்து எந்த மாசுபாடும் இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவைகளின் நடமாட்டமோ வானிலை பிரச்சனைகளோ இல்லை என்றும் தெளிவான வானம், நல்ல தெரிவு நிலை, லேசான காற்று இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. விமானிகள் இருவரும் மருத்துவ ரீதியாக தகுதியுடையவர்களாகவும் ஓய்வெடுத்தவர்களாகவும் அந்த வகை விமானத்தில் போதுமான அனுபவம் உள்ளவர்களாகவும் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி நாச வேலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. விமானத்தில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. 153 நாட்ஸ் வேகத்தில் டேக் ஆஃப் தொடங்கிய போது என்ஜின்கள் இயக்கம் சரியாக இருந்ததாகவும் 180 நாட்ஸ் வேகத்திற்கு அதிகரித்த போது என்ஜின் இயக்கம் நின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாவட்டம் குன்னம் அருகே வயிற்றுப்போக்கால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாலிகண்டபுரம் கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி, தனலட்சுமி தம்பதியின் 11 மாத இரட்டை கைக்குழந்தைகளுக்கு கடந்த சில நாட்களாக வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் இருந்து வந்துள்ளது. குழந்தைகளின் தாய் தனலட்சுமி அதே ஊரில் நாட்டு வைத்தியம் பார்க்கும் சைதானி என்பவரிடம் மருந்து வாங்கி கொடுத்துள்ளார். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு சரியாகாததால் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது. இருப்பினும் குழந்தைகளுக்கு உடல்நிலை மோசமாக வெள்ளிக்கிழமை பிற்பகலில் குழந்தை ரேஷ்மா உயிரிழந்தது. இதனால் பதற்றமடைந்த தாய் தனலட்சுமி மற்றொரு குழந்தையை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே மற்றொரு குழந்தை தனுஸ்ரீயும் பரிதாபமாக உயிரிழந்தது. இரட்டை குழந்தைகளின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தையின் தாய், பாட்டி மற்றும் நாட்டு மருந்து கொடுத்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் கூவம் ஆற்றங்கரையோரம் ஆந்திர இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனசேனா கட்சி நிர்வாகி வெறி செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னை MS நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பின்புறத்தில் கடந்த 8ஆம் தேதி 25 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்கப்பட்டது. சடலத்தை மீட்ட போலீசார் நடத்திய விசாரணையில்
அது திருப்பதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஸ்ரீனிவாசுலு என்கிற ராயுடு என்பதை உறுதி செய்தனர். உடலில் காயங்கள் இருக்க பிரேத பரிசோதனையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆந்திராவைச் சேர்ந்த ஜனசேனா கட்சி நிர்வாகிகளான வினுதா கோட்டா, சந்திரபாபு தம்பதியினர், ஐடி விங் நிர்வாகி சிவகுமார், உதவியாளர் கோபி, கார் ஓட்டுநர் ஷேக் தாசர் ஆகியோரை திருப்பதி அருகே போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனசேனா கட்சியில் காளாஸ்திரி தொகுதி பொறுப்பாளராக இருந்த வினுதாவிடம் கடந்த 2019ஆம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார் ராயுடு. பிஏவாக வேலை பார்த்து வந்த ராயுடு ஒரு கட்டத்தில் வினுதாவின் படுக்கை அறையில் செல்போனை வைத்து அவர் உடை மாற்றுவதை ரெக்கார்ட் செய்ததாகவும், அவரை பிடித்து விசாரித்ததில் தெலுங்கு தேச எம்எல்ஏ பஜாலா சுதீர் ரெட்டி என்பவர் மிரட்டியதன் பேரில் வினுதாவின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாகவும் ராயுடு தெரிவித்ததாக கைதான வினுதா, சந்திரபாபு தம்பதியினர் விசாரணையில் கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் வினுதாவிற்கு சீட் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் பின்னர் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்திற்கு ஒதுக்கப்பட்டு பஜாலா சுதீர் ரெட்டியே தேர்தலில் வென்றதாக கூறியுள்ளனர். இதனால் ராயுடு மீது இருந்த ஆத்திரத்தில் தங்களது வீட்டில் அவரை கட்டி வைத்து சித்திரவதை செய்ததாகவும், கடந்த 7ஆம் தேதி வலி தாங்க முடியாமல் வீட்டின் கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும், இதனால் பயத்தில் ராயுடு உடலை காரில் எடுத்து வந்து சென்னையில் வீசிச் சென்றதாகவும் வினுதா, சந்திரபாபு தம்பதியினர் விசாரணையில் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான 5 பேரிடமும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். கட்சிக்காரங்க ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதில் இவர் இந்த இறந்து போன அவர் ஆப்போசிட் குரூப்புக்கெலாம் சப்போர்ட்டாக இருந்தார், சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மாட்டேன். கொலை ஆந்திராவில் பண்ணிட்டு பாடி கொண்டு போட்டாங்களா இல்லை சென்னையில் கொலை பண்ணி போட்டாங்களா? ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு பாடி கொண்டு சார் ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் வந்த வகையில் இங்கே வந்துட்டு போனதில் இந்த ரூட்டு தெரியும். ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு கழுத்தை இறுக்கிட்டான ஒரு தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. அது விசாரணை முடியல சொல்லலாம். இல்லை கொலை தான் சார் கன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் கொலைன்னு தான் இது. கொலை வழக்கில் சிக்கிய வினுதாவை ஜனசேனா கட்சி இடைநீக்கம் செய்துள்ள நிலையில் இந்த சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் மாணவர்களை கண்டிக்கிறது சகஜமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். தலைமுடிய வெட்டு, ஷூ போடு, ஷர்ட் ஒழுங்கா டக்கின் பண்ணுன்னு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கிற தலைமை ஆசிரியரை கத்தியால தீர்த்து கட்டியிருக்காங்க இந்த மாணவர்கள். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் அழகியலையும் நிலைநாட்ட முயன்ற பள்ளி முதல்வர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் 52 வயதான ஜாஸ்பர் சிங், ஹரியானா மாநிலம் ஜார் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் அருகிலுள்ள பாஸ் கிராமத்தில் அமைந்துள்ள கர்தார் நினைவு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். மாணவர்களின் கல்வியை விட டிசிப்ளினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்த ஜஸ்பீர் சிங் ஒழுங்கினமாக பள்ளிக்கு வரும் மாணவர்களை தொடர்ந்து கண்டித்ததாக தெரிகிறது. ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து தன்னிடம் பயிலும் அனைத்து மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டவராக ஜஸ்பீர் சிங் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் அந்த பள்ளியில் பயிலும் சில மாணவர்கள் கேங்ஸ்டர்ஸ் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்களைப் போல நடை உடை பாவனையோடு பள்ளிக்குள் வந்து கெத்து காட்டியுள்ளனர். இதனை அறிந்து மிகுந்த மனவேதனைக்குள்ளான ஜஸ்பீர் சிங் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து கடுமையாக கண்டித்திருக்கிறார். மேலும் ஸ்கூல் பிரின்சிபல் என்கிற முறையில் தன்னுடைய பள்ளிக்கு எப்படி வர வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியுள்ளார். அதுவரை பள்ளி வளாகத்திற்குள் அந்நியனைப் போல வலம் வந்த அந்த மாணவர்களிடம் முடியை வெட்டி சட்டையை டக்கின் செய்து ஒழுக்கமாக அம்பியைப் போல வர வேண்டுமென அறிவுரை கூறியதாகவும் தெரிகிறது.
ஆனால் கேங்ஸ்டர் லைஃப் ஸ்டைலில் ஈர்ப்புடைய அந்த மாணவர்கள் மிக குரூரமாக யோசித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்ததன்று தலைமை ஆசிரியரின் அறைக்குள் சென்ற 2 +2 மாணவர்கள், சார், உங்களிடம் தனியா பேச வேண்டும் என கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். அதன் பிறகு ஜஸ்பீர் சிங்கை அந்த பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று ஃபோல்டிங் கத்தியால் குத்தி கிழித்திருக்கிறார்கள். இதனை சற்றும் எதிர்பாராத ஜஸ்பீர் சிங் அலறியபடி இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழ அந்த மாணவர்கள் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த தலைமை ஆசிரியரை மீட்ட சக ஊழியர்கள் அவரை உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்நிலையில் கொலைக்கு பிறகு மாணவர்கள் கெத்தாக வெளியிட்டிருந்த ஒரு மிரட்டல் காணொளியும் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 மாணவர்களை கைது செய்துள்ளனர். அவர்கள் 4 பேருமே 14 மற்றும் 15 வயதுடைய சிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக உள்ள கிரைம் குரூப்ஸ் மூலம் அவர்கள் உந்தப்பட்டிருப்பதும் உறுதியாகியுள்ளது. பெற்றோர்கள் மாணவர்களின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் இணையவழி செயல்பாடுகளையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர்.